ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளா ஒரு கிராமத்தில் எப்படி திருவிழா சிறப்பாக பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடிட்டு வராங்களேங்க கரகம், இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான எல்லையம்மன் கோவில் திருவிழாங்க. இந்த திருவிழா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க நடக்கும். அதனால் எல்லாரும் கலந்து செய்கிற திருவிழாங்க. இந்த ஊர் ஜனமே அந்த திருவிழாவில் முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோலேயே பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு சாமி வரும் பாருங்கள். இப்போ பார்க்கலாம், நீங்கள் சாமியோட ஆக்ரோஷனால் அந்த பூவெல்லாம் பிச்சிருக்காங்க. கரகத்தில் இருக்கிறதுலாம் அவங்க சாமியாடி தான் அது மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக சாமி ஆடுறாங்க பாருங்கள். இப்போ எல்லோரும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளத்துக்கிட்ட தாங்க போயின்ட்டுருக்காங்க. அங்கே வந்து பொலி விடுவாங்க. அப்புறம் வந்து காவு கொடுப்பாங்கங்க. எல்லையம்மன்னா எல்லா இடத்துலையும் காவு கொடுத்துட்டு தாங்க சாமியெல்லாம் தூக்குவாங்க. எல்லோரும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒளியோட தாங்க போயிட்டுருக்காங்க. இங்கே தாங்க எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்காங்கன்னு. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதுனால எல்லாருமே இருக்காங்க. கரகத்தை தூக்கியிருக்காங்கல்ல, அவர் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள். அவர் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக சாமி வரும். சாமி வந்ததுனால அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவரை வந்து எவ்வளோ பேர் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ எல்லாரையும் தள்ளிப்போ சொல்கிறாங்க பாருங்கள். சுற்றி வருவாங்க. அவங்க சுற்றி வந்து அவங்கள பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். கையில் கோழி இருக்கும், அதை போய் அங்கே போய் போட்டுட்டு வருவாங்க. அது பேர் தாங்க ஒலி ஓடுறது.
இங்கேயும் பாருங்க சாமி ஆடிட்டு இருக்காங்க. இங்கேயும் சைடில் போயிட்டு ஒலி ஓடிட்டு வராங்க. எல்லையில் வந்து காவு கொடுத்துட்டு வருவாங்க, அதுதாங்க பொலி ஓடுறது. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கோழி எடுத்து அவங்களுக்கு வந்து காவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு நினைவே தெரியாது, சாமி ஆடினதுனால சுத்தமாக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதனால அந்த கோழியோட தலை எடுத்து அவங்க நெத்தியில் வைப்பாங்க. இந்த எல்லையம்மன் கோவில் திருவிழா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதுனால எங்கே இருந்தாலும் அவங்க ஊருக்கு இந்த திருவிழா டைமில் எல்லோரும் ஒன்றா வந்துடுவாங்க. நாங்கள் கூட போயிருந்தோம் இந்த திருவிழா பார்க்குறதுக்கு. கோழி பலி கொடுக்கறது பற்றி சொன்னோன்னா ஒரு இடத்துக்குமே பலி கொடுப்பாங்க. 100க்கு மேலே அதிகமான கோழிக்கு பலி கொடுப்பாங்க. ப்ளஸ் தேங்காய், எலுமிச்சப்பழம் எல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியாதுங்களாம். சாமி ஆடிட்டு அந்த மயக்கத்தில் இருக்கும் போது அந்த மாதிரி பண்ணும் போது அவங்க பலி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு சுயநலவு வருங்களாம். இதோட அடுத்த திருவிழாக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.